திகதி மே மாதம் 2016 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கின்றோம். இன்று எமது கரங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற பத்திரிகைகளில் வெளியாக இருக்கின்ற செய்திகளில் எமது பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி நாளேடானது எமக்கு போலீஸ் அதிகாரங்களை தாருங்கள், வன்முறைகளை கட்டுப்படுத்தி காட்டுகின்றோம் என்கின்ற பிரதான தலைப்போடு, படையினரை முடக்கி வைப்பதால் பயனில்லை, முற்றாக வெளியேற்ற வேண்டும், மக்கள் கோருவது சூழலுக்கு பொருத்தமற்ற வீடுகள் அல்ல, மாற்று திட்டம் எம்மிடம் உள்ளது, நாம் தான் தோன்றித்தனமான அரசியல் செய்யவில்லை, வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் ஆகிய உபதலைப்புகளுடனும் கூடியதாக தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. ராணுவத்தை வெளியேற்றி போலீஸ் அதிகாரத்தை மாகாண சபைக்கு வழங்கினால் நாங்கள் கட்டாயம் இந்த வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருவோம். ராணுவம், கடற்படை, விமானப்படை என முப்படைகளின் பிரசன்னமும் வடக்கில் காணப்படுவதாலும் சிங்கள போலீசார் இங்கு பணிக்கமர்த்தப்பட்டுள்ள நிலையிலும் அதிகாரம் எங்களுடைய கைகளில் இல்லை. ஆயிரக்கணக்கான ராணுவம், கடற்படை என்பன இங்கு குவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவ்வாறான பிரச்சனைகள் இங்கு தொடர்கின்றன என்றால் இங்கு ஏதோ ஒன்று நடக்கிறது, ஏதோ ஒரு இடத்தில் பிரச்சனை இருப்பது போல் எமக்கு தெரிகிறது. இவ்வாறு வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் வீரகேசரி வார வெளியீட்டுக்கு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கிறது. இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் பேச்சு பல்லுக்கு தம்பி கால்நடை இனியும் தொடரக்கூடாது என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கிறது. இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உண்மை நிலையை கண்டறிவது அவசியம் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய இனப்பிரச்சினைக்கு நிலையான தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு இலங்கையின் இரு பிரதான கட்சிகளும் ஒரே மேடையில் செயற்படுகின்றன என்றும், சிறுபான்மை இனத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை வழங்கி அவர்களை பங்குதாரர்களாக உள்வாங்கியுள்ளமை தற்போதைய அரசாங்கத்தின் தேசிய நல்லிணக்க பொறிமுறையின் சிறந்த வெளிப்பாடு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையின் சமாதானம் மற்றும் பாதுகாப்பு கூட்டம் நியூயார்க்கில் அமைந்துள்ள ஐநா தலைமையகத்தில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற போது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் வெளியிட்ட கருத்தினை மையமாக கொண்டு இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரல் நாளேடானது யாழ் வன்முறைகளை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை அவசியம், சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபரிடம் புத்திஜீவிகள் குழு வலியுறுத்து என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய தினக்குரலின் மலையக செய்திகள் பக்கத்தில் அரசியல் அதிகார அலகை மறுக்கும் மலையக தலைவர்களை நிராகரிப்போம், மலையக சமூக ஆய்வு மையம் என்கின்ற தலைப்பிலே வெளியாக இருக்கின்ற செய்தியில் எமது பார்வையை செலுத்தலாம். மலையக மக்களுக்கு தனி அரசியல் அதிகார அலகு சாத்தியப்படாதென கூறும் மலையக அரசியல் தலைமைகளின் கருத்தை மலையக சமூக ஆய்வு மையம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த மையத்தின் இணைப்பாளர் வணக்கத்துக்குரிய மா சக்திவேல் தெரிவிக்கையில், அண்மை காலமாக மலையக அரசியல் தலைமைகள், குறிப்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமைகள் மலையக மக்களுக்கு தனி அரசியல் அதிகார அலகு தொடர்பாக வெளியிடும் கருத்துக்கள் பேரினவாதிகளின் கருத்துக்கு ஒத்ததாக அமைந்துள்ளது. இது கவலை அளிக்கிறது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாக இருக்கிறது. இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் வெற்றி விழாவும் நல்லிணக்கமும் என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கிறது. போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 7 வருடங்கள் பூர்த்தியடையும் பின்னணியில் ஒரு புறம் போர் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு தென்னிலங்கை தயாராகிக் கொண்டிருக்கிறது, மறுபுறத்தில் போரில் கொல்லப்பட்ட தமது உறவுகளை நினைவு கூற வடக்கு கிழக்கு மக்களும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 7 வருட கால பகுதியில் கூட இரு தரப்பினருக்கும் இடையில் உண்மையான நல்லிணக்கம் ஏற்பட்டு விடவில்லை என்பதையும், துருவமயப்படுத்தப்பட்ட நிலை இன்னும் தொடர்கிறது என்பதையும் தான் இந்த நிகழ்வுகள் வெளிப்படுத்துகின்றன. இந்த நிலையை முடிவுக்கு கொண்டு வந்து உண்மையாகவே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அரசாங்கம் எதனையாவது செய்யுமா என்ற கேள்வியுடனேயே நாம் அடுத்த வாரத்தில் இடம்பெறும் நிகழ்வுகளுக்குள் பிரவேசிக்க வேண்டியிருக்கிறது என்பதாக அடுத்த வாரம் இடம்பெறவுள்ள போர் வெற்றி கொண்டாட்டங்களும் போரில் உயிர் நீத்த மக்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வுகளும் தொடர்பான விடயங்களை விரிவாக அறிவதாக இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. இன்றைய சுடரொளி நாளேடானது காணாமல் போனோர் குறித்து பணியகம் அமைக்க சட்டம் மூலம் விரைவில் வருகிறது என்கிறார் பாக்கியசோதி சரவணமுத்து என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கிறது. இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் துணிவோடு முன்வர வேண்டும் என்கின்ற தலைப்பிலே வெளியாக இருக்கிறது. கலாசார பண்பாட்டு விழுமியங்களை கடைக்கொள்வதிலும் அதன் வழி ஒழுகுவதிலும் உச்சமான பண்புகளை கொண்டிருந்த யாழ் குடாநாடு தற்போது வாழ்வெட்டு, கொள்ளை, கொலை, பாலியல் வக்கிரம் போன்ற குற்றச்செயல்கள் மலிந்த இடமாக மாறி வருகின்றமை அதிர்ச்சியையும் அச்சத்தையும் பெரும் கவலையையும் ஏற்படுத்துகின்றன. இவை தொடர்பில் பத்திரிகைகளிலும் இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வரும் செய்திகள்
ஒரு கணம் நிலை குலைய செய்கின்றன, நம்புவதா நம்பாமல் இருப்பதா என்ற ஏக்கத்தை ஏற்படுத்துகின்றன. 2009ஆம் ஆண்டு தமிழ் மக்களின் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் இப்படியான சம்பவங்கள் படிப்படியாக அதிகரித்து அண்மை காலத்தில் உச்சத்தை தொட்டிருக்கின்றன. அப்படியாயின் இந்த குற்றச்செயல்கள் அதிகரித்திருப்பதற்கான பின்புலம் என்ன என்பது குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்பதாக யாழ்குடா நாட்டிலே அண்மை காலமாக அதிகரித்து வருகின்ற கொலை, கொள்ளை மற்றும் வாழ்வீட்டு சம்பவங்கள் போன்ற விடயங்களை எதிர்ப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் விதமாக இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. அடுத்து யாழ் பிராந்தியத்தில் இருந்து வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளில் எமது கண்ணோட்டத்தை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய உதய நாளேடானது பயங்கரவாத சட்டம் இனி தேவையற்றது, சர்வதேச நாடுகள் ஏற்கும் சட்டம் விரைவில் வரும் என்கிறார் மங்கள என்கின்ற தலைப்பில் தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. அதே போல இன்றைய வலம்புரி நாளேடானது இலங்கை இந்திய உறவுக்கு இந்து பௌத்தம் அடித்தளம், இந்தியாவில் மைத்ரி உரை என்கின்ற தலைப்பில் தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய சண்டே டைம்ஸ் பத்திரிகையானது இந்தியாவின் எதிர்ப்பை அடுத்து கச்சதீவு புனித அந்தோனியார் தேவாலயத்தின் நிர்மாண பணிகளை அரசு நிறுத்தியுள்ளது என்பதாக தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. அதேபோல இன்றைய லங்காதீப நாளேடானது சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்ட 39 கடிதங்களுக்கு இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது என்பதாக தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்தில் கருணாநிதியா ஜெயலலிதாவா, தமிழகத்தில் நாளை வாக்குப்பதிவு, அனல் பறக்கும் பிரசாரங்கள் ஓய்வு என்கின்ற தலைப்பிலே விழிப்பு குறியுடன் கூடியதாக வெளியாகி இருக்கின்ற செய்தியில் நமது கண்ணோட்டத்தை செலுத்தலாம். ஒரு மாதமாக தமிழகத்தில் இடம்பெற்ற அனல் பறக்கும் சட்டசபை தேர்தல் பிரசாரங்கள் நேற்று நள்ளிரவுடன் ஓய்ந்துள்ளன. தமிழகம், புதுச்சேரியில் நாளை வாக்குப்பதிவு இடம்பெறவுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் திகதி கடந்த மார்ச் 4 அறிவிக்கப்பட்டது. அன்றே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. அன்று முதல் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தொடங்கின. எந்த தேர்தலிலும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் தமிழகத்தில் பலமுனை போட்டி உருவானது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கிறது. அதே போல இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்ற உலக செய்திகள் பக்கத்தில் தில்மா ருசூஃபுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் வெடிக்கும் போராட்டங்கள் என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கின்ற செய்தியில் எமது பார்வையை செலுத்தலாம். பிரேசிலில் ஜனாதிபதி பதவியில் இருந்து இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி டில்மா ருசூஃபுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. இதன்போது சில நகரங்களில் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல்களும் வெடித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசில் ஜனாதிபதி டில்மா ருசூஃப் 2014ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் புள்ளி விவரங்களை தனக்கு சாதகமாக மாற்றியமைத்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவருக்கு எதிராக நாடாளுமன்றில் அரசியல் குற்றவியல் பிரேரணையும் தாக்கல் செய்யப்பட்டது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்ற கேலி சித்திரங்களில் எமது கண்ணோட்டத்தை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி நாளேட்டின் கேலி சித்திரமானது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கும்பமேளா நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் சம்பந்தன் அவர்கள் முன்னரேயே இந்தியா சென்றிருக்கின்ற நிலையில் இந்தியாவுக்கு வருகை தந்த மைத்ரிபால சிறிசேன அவர்களை பிரதமர் நரேந்திர மோடியும் எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் அவர்களும் இணைந்து வரவேற்றதனை சித்தரிக்கின்ற வகையிலே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் உள்நுழைவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கையிலே இருக்கின்ற மேளத்தை தட்டிக்கொண்டு வாராய் நீ வாராய் என்று வரவேற்பதாகவும் அதற்கு சம்பந்தன் தாளம் போடுவதாகவும் இன்றைய கேலி சித்திரம் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரலின் கேலி சித்திரமானது இந்தியாவின் கும்பமேளா நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் ஆகியோருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்திருந்தார். இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான பிராந்திய அரசியலை வலுப்படுத்தும் வகையிலேயே இவர்களுக்கு மோடி அழைப்பு விடுத்திருந்தார் என கூறப்பட்டது. இதனை சித்தரிக்கின்ற வகையிலே ஆற்றிலே இறங்கியிருக்கின்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோர் கைகளை மேலே கூப்பிய வண்ணம் நின்றிருக்கின்ற வேளை இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பிராந்திய அரசியல் எனும் வாளியொன்றிலே தண்ணீரை அள்ளி அவர்கள் இருவரின் மேலேயும் ஊற்றுவதாக இன்றைய கேலி சித்திரம் வெளியாகி இருக்கிறது. இதுவரை கொழும்பு மற்றும் யாழ் பிராந்தியம் ஆகியவற்றிலிருந்து வெளியாகிய பத்திரிகைகளின் செய்திகளை நாங்கள் அலசியிருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.